வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் விழுந்த மாவடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அது மீனவர் குடும்பங்கள் மட்டுமே, மீனவர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். ஒரு சென்சாரான தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமம். இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே பாராட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமம். குற்றங்களே நடக்காதுங்க. அந்த அளவுக்கு போலீஸ்காருக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிராமம். அப்படி ஒரு கிராமம். இதுக்கு முதல்ல பல விதமாக நடந்திருக்கும் போல இருக்கு, பார்த்துருக்குறாங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப அற்புதமான ஊர் பஞ்சாயத்து கூடி முடிவு பண்ணி அதை ஒரு பேனராக ஊருக்கு தெருவுக்கு தெருவு ஒட்டி விட்டு இன்னைக்கு ஊர் தலைவர் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டுப்பாடு ஜம்முன்னு அந்த கிராமமே இன்னைக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு, தமிழகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு பரிசுத்தமாகி விட்டது. என்னதான் பண்ணினாங்க? மீனவர் கிராமம். மீனவர் அப்படின்னாலே பெரும்பாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு கூட்டாளி. கடலுக்கு போவாங்க, எப்போ வருவாங்கலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிரந்தரமற்ற சம்பாத்தியம் கொண்ட ஒரு கிராமம். அதனால தான் வாலி சொன்னார், கொடுப்பதெல்லாம் கொடுப்பான், அவன் யாருக்காக கொடுத்தான் என்ன அப்படின்னு அதில் சொல்லுவார். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், தரைமேல் இருக்க செய்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க விட்டான். இந்த மாதிரி அற்புதமான ஒரு பாடல் வரிகளுக்கு அந்த மீனவர் அப்படிங்கிற அந்த இனம் உண்மையிலேயே பொருத்தமான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் மக்களை எவ்வாறு திருத்த வேண்டும் அப்படின்னு ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விழுந்த மாவடி மீனவர் கிராமத்தில் நிறைய பேர் கஷ்டம் இல்லையா, அதனால் போதைக்கு அடிமையாக நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அப்புறம் ஊர் பஞ்சாயத்து போகும். அப்புறம் இவர் டைவர்ஸும் பாரு, அம்மா வீட்டுக்கு அனுப்புவார். அந்த அம்மா கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 10 நாள் கழிச்சு வருவாங்க. திருப்பி பழையபடி நடக்கும். அதெல்லாம் ஊர் பஞ்சாயத்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு அந்த மீனவர் கிராமத்தில். எப்பா இதெல்லாம் சுத்தப்படாது, ஏகப்பட்ட கேசஸ் போலீஸு அப்படின்னு போயிட்டு இருக்கு. எத்தனை தடவை தான் போலீஸாரை ஒரு சமாதானப்படுத்துவாங்க. அவங்க ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாங்க. அவங்களே சீச்சின்னு போயிடும். பொழுதுனைக்கு இப்படியே வந்துட்டு இருந்தீங்க, நாங்கள் என்னையா பண்ணுறது கூட போலீஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்த்தாங்க, ஊர் கட்டுப்பாடு போட்டுருவோம்ப்பா அப்படின்னு அந்த கிராமத்தில் உள்ள ஊர் தலைவர் மொத்தமாக சேர்ந்து இந்த மதுவுக்கு என்ன, ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த மது தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆமாம், போதை கலாச்சாரம், கஞ்சா. இந்த பாருங்க, சமீப கோயம்புத்தூரில் அநியாயம் அமுதன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பையனை 20 பேர் சேர்ந்த கும்பல் அடிச்சு கொலை பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. காரணம், கஞ்சா உழவுவதை சொன்னவனா யாரு, அவனா போய் சொன்னானா? கிடையாது. போலீஸார் கேட்டாங்க. இந்த பையன் ஒரு சொன்னான். அது விளங்காம அந்த போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க, உரிய நபர்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அறிவுகற்ற போலீஸாரோட சொல்லலாம், உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸார் சொன்னாங்க, அதை பார்த்தான், எங்கப்பா இந்த அளவுக்கு நீ போட்டு கொடுத்துட்டாங்க கூட அமுதனுங்கிற பேர் எல்லாரும் போட்டு கொண்டு போட்டாங்க. அதே மாதிரி இந்த தனுஷ் அப்படிங்கிற திருவற்றியூர் அந்த பையன் 30 பேர் கொண்ட கும்பல். பசங்க கஞ்சா எடுத்திருக்காரு, இவன் மூஞ்சியிலே ஊதிருக்கிறானுங்க. அப்புறம் அவர் சில விஷயங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நீ இருந்தா தாண்டா இது நடக்கும் சொல்லி போட்டு அந்த திருவற்றியூர் தனுஷை கொலை பண்ணி போட்டாங்க. 30 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லாமே இந்த கஞ்சா, போதை, மது. அப்போ இந்த மதுவை ஒழிச்சுட்டா அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஊரெல்லாம் பாருங்க, தாவேக விஜய் சொன்னார், தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால திமுக ஆட்சி தீ ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. குப்பை
ஒரு தம்முடி அளவு கூட தடுக்க முடியல முதலமைச்சர் விஜயார். சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு வச்சிருக்காரு. பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை, பெண்களை காப்பாற்ற முடியவில்லை, புரியுதுங்களா? மற்றபடி ஆண்களை காப்பாற்ற முடியவில்லை. பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா, போதை போதை போதை. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அரசை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? போலீஸை நம்பி என்ன பிரயோஜனம்னு பார்த்துருக்காங்க. அந்த விழுந்த மாவடி கிராமம், அந்த மீனவ ஊர் பஞ்சாயத்தில் கூடி, எப்பா இனிமேல் வந்து யாரும் தண்ணி அடிக்கக்கூடாதுப்பா, இதான்ப்பா மெயின் காரணம். பலவிதமான பிரச்சனையை பார்த்தாச்சு. டெய்லி ஒரு பஞ்சாயத்து, புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து, மற்றபடி அவனை இவன் செஞ்சான், இவன் அவன், ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்குது. நிம்மதியாக இருக்க முடியலப்பா. கடலுக்கு போனோம்னா நிம்மதியாக இருக்கணும்ப்பா. ஆமாம், ஒரு 10 டன் மீனை கொண்டாந்தமா விற்றமா ஜம்முன்னு படுத்து தூங்கினமா திரும்பவும் போனோமான்னு சும்மா நொய்யு நொய்யு நொய்ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. போடு சட்டத்தை போடு. என்ன போட்டாங்க அப்படின்னா, நம்பர் 1, ஆமாம், திருமணம் ஆகலையா, நீ சிங்கிள் ஆள், ஆமாம், மது அருந்திட்ட அப்படின்னா, ஆமாம், ஊருக்குள்ள மது அருந்தது தெரிஞ்சது அப்படின்னா 5000 ரூபா ஃபைன். நம்பர் 1. ஆமாம், பேச்சுலர் மது அருந்துனா 5000. நீ வெளியே என்னமோ பண்ணிக்க, ஊருக்குள்ளே மது அருந்தக்கூடாது, மது அருந்திட்டு ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஒரே வாட்டம் வந்தீங்கன்னா 5000. நீ ஊருக்குள்ளே வரப்போ தெரிஞ்சு அப்படியே நம்ம மைனர் அப்படியே ஆடிட்டு வருவான், மாப்பிள்ளை அப்படியே வருவான். ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லு, நிற்க வை மௌனம், 5000 கட்டு. நம்பர் 1. ஆமாம், சட்டம், சூப்பர் சட்டம். அப்புறம் திருமணம் ஆயிடுச்சுப்பா. ஆமாம், குடிச்சு போட்டு அவர் கண்ட இடத்துல தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, மற்றபடி குடும்பத்துக்குள்ளே தகராறு பண்ணுறாருங்க, அதுக்கு 5000, எல்லாமே 5000. ஆமாம். அப்புறம் இன்னொரு, இது 2வது சட்டமாச்சா. 3வது சட்டம், இப்போ சில பேர் வந்து மறைமுகமாக குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வருவான். அப்படியே மறைமுகம், என்ன மாப்பிள்ளை சௌக்கியமாக அப்படியே வருவான், வீடா போட்டுக்கிட்டு நம்மளால ஜம்முன்னு. ஆனால் ஆடவும் மாட்டான், அசைய மாட்டான், நேக்க அப்படியே உட்காந்து பேசுவான், சப்ஜெக்ட் ஆகும். மச்சான் தண்ணி அடிச்சிருக்கான் போய் அப்படின்னு ஊர் தலைவருக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க, 2000 ரூபா ஃபைன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊர் தலைவருக்கு குறிப்பிட்ட ஆள், மாப்பிள்ளை மச்சான் தண்ணி அடிச்சிருக்கான், ஊர் தலைவர் ஃபோனை போடு, டக்குன்னு போட்டு உடனே கூட்டி இங்கே வாப்பா விசாரிக்கப்படும். என்ன இல்லை தலைவரா, அதெல்லாம் லுல்ல, ஊதுறாவாயா, அடிச்சிருக்க, 2000 ரூபா ஃபைன். யாருங்க உங்களுக்கு சொன்னா? உனக்கு எதுக்கு? ரகசியமாக்கப்படுமா, அதுவும் போட்டாங்க. யார் பெயர் யார் சொல்கிறாங்களோ அவங்க ரகசியமாக வைக்கப்படும், 2000 ரூபா ஃபைன். அப்போ இன்னொன்று, திருமணம் ஆன ஆள், நல்லா புரிஞ்சுக்குங்க, திருமணம் ஆன ஆள் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்ணி அடிச்சிருக்காருப்பா, தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊரில் நல்லபடியாகவே இருக்கிறார், நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது, குடும்பத்துக்கிட்ட தகராறு இல்லை, மற்றபடி எதுலேயுமே பிரச்சனை இல்லை. திருமணம் ஆன ஆள் தண்ணி அடிச்சியா 5000 ஃபைன். இந்த 4 சட்டத்தையும் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. விழுந்த மாவடி மீனவ கிராமம், நாகை மாவட்டத்துக்கு பதில் வேளாங்கண்ணி பக்கத்தில் அற்புதமான ஒரு கிராமம். உண்மையிலே இது வந்து ஒரு முன் உதாரணமான ஒரு கிராமம். ஆமாம், எத்தனையோ போட்டாலும் சரிங்க, எவன் அடங்குறான்? மதுவை கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தினா நம்ம ஆள் சும்மா இருக்கவும் மாட்டான். ஆமாம், கள்ளச்சாராயத்தில் இறங்கிடுவான். அப்புறம் அதுலேயும் தட்டு பண்ணால் நம்ம ஊருக்கு வெளியே போய், தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் தெலுங்கானாவில் போய் அடிச்சுட்டு வருவான். அது மாதிரி நடந்திருக்குல்ல. இங்கே கட்டுப்படுத்தினாங்க, தமிழகத்தில் ஏதோ ஒரு ஊரில் அப்படி தான் கட்டுப்படுத்தினாங்க. கட்டுப்படுத்தினவுடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எல்லையை தாண்டினவுடனே அது தெலுங்கானா, இது ஆந்திரான்னு நினைக்கிறேன், அங்கே போய் நம்ம மக்கள் அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றப்போ நடுவில் தரும்போது NH ரோடு, ஆமாம், 100 ஃபீட் ரோடா 400 ஃபீட் ரோடா தெரில, அதில் நடந்து வரக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட டிராஃபிக்ஸை போதை விழுக பிடிக்க, இதில் 2-3 பேர் இறந்துறாங்க. அப்போ பெண்களே சொல்லிடுறாங்க, ஏப்பா நீங்கள் மதுவை டாஸ்மார்க்கை திறந்து விடுங்க, ஆமாம், எங்களுக்கு தாலி பாக்கியமாவது நிற்கும், என் புருஷனையாவது நான் காப்பேன், அவன் செத்தாலும் செத்துட்டு போயிடுவான், குடியில் அழிஞ்சிட்டு போகிறான், ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அழிஞ்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஓப்பனே பண்ண சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு சில சம்பவம் நடந்திருக்கு. அதனால் வந்து நம்ம ஆள் வந்து நம்ம வாயுள்ள வரைக்கும், தொண்டை உள்ள வரைக்கும் உள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பான். இந்த மாது சூதுக்கு உள்ள வித்தியாசம் தான். சூதுங்கிறது பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி திருடி பண்ண சொல்லும். ஆமாம்,
அதே மாதிரி மாதுங்கிறது தன்னுடைய ஒரு உணர்வு உள்ள வரைக்கும் தான் அது கான்செப்ட். அதுக்கு மேலே மனம் மாறிவிடும். ஆனால் மது அப்படி இல்லை, தொண்டை உள்ள வரைக்கும் நம்மால் இறக்கிக்கிட்டே இருப்பான், கல்லீரல் நல்லா இருக்கிற வரைக்கும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமாக, மற்ற ரெண்டுக்கும் ஒரு வேறு விதமான ஒரு எதிர்ப்பு இருந்தாலும், ஒரு விளைவுகள் இருந்தாலுமே கூட மதுவுக்கு சாகிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால் மதுவை ஒழிப்போம், ஆமாம் மக்களை காப்போம் அப்படின்னு அந்த ஊருக்காரங்க பேனரே வச்சிட்டாங்க. அந்த பேனருக்கு பேர் தான் விழுந்த மாவடி. மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். நல்ல அற்புதமான ஒரு ஊர், பாராட்டக்கூடிய ஊர். உண்மையிலே நம்முடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் வந்தால் தமிழகத்தை பொறுத்து நல்லா தான் இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய அந்த மாதிரி கிராமங்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்யக்கூடிய கிராமம் இருக்குது. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் ஜவ்வாதுபட்டி புதுரை இன்னைக்கு ஒரு போலீஸே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே சட்ட திட்டங்களை உருவாக்கி எங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொள்வோம். அந்த மாதிரி இது மாதிரி தான் அவர்களுக்குள்ளே ஒரு சட்ட திட்டம். ஆமாம், நல்ல விஷயம்தான். போலீஸ் எத்தனை வந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்ப்பான். இங்கிட்ட ஒரு அமௌண்ட்டு, அங்கிட்ட ஒரு அமௌண்ட்டு, முடிஞ்சு போச்சு. சட்டம் என்ன சொல்லும், போவா அவ்வளோதான், வாயை மூடிட்டு போக வேண்டியதான். அப்புறம் எங்கே போக முடியும், நீதிமன்றம் போய். எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு நாமே ஒரு அதிகாரத்தை போட்டுக்கொண்டு நமக்கு நாமே ஒரு சட்ட திட்டங்களை போடக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பலவிதமான மது, மாது, சூது எல்லாவற்றையுமே ஒழிக்க முடியும். அப்படிங்கிறதா இந்த விழுந்த மாவடி மீனவ கிராமம் நம்முடைய தமிழகத்துக்கு மட்டுமில்லை, உலகத்துக்கே சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.